ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த 3 BHK வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்லேருந்து வெறும் நடந்து வர தூரத்துலேயே அமைஞ்சிருக்குங்க. நான் வீட்டோட டெரஸ்லேருந்து காட்டுறேன். இந்த வீடு எவ்வளோ க்ளோஸ் டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. நடந்து போகிற தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து கடை, ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு மெயின் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை சுற்றியுமே பாருங்கள், எல்லாமே நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா, தார் ரோடு இருக்குது, ட்ரைனேஜ் இருக்குது, இபி இருக்குது. ஃபுல்லாக எல்லா மக்களும் குடியிருக்காங்க. அது போக ஸ்கூல் பஸ்ஸஸ் கூட வந்து டோர் ஸ்டெப்பில் இந்த வீட்டுக்கு முன்னாடி வந்து குழந்தைங்கள பிக்கப் பண்ணிட்டு போகுது. அந்த மாதிரியான ஒரு நல்ல ரெசிடென்ஷியல் ஏரியா தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம சொந்தமாக எப்படியெல்லாம் பார்த்து கட்டுறோமோ அந்த மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இது வந்து மேற்கு பார்த்த மாதிரியான சைட்டு, வடக்கு வாசல் வச்சு இந்த வீடு 3 BHK வீடுங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் 3.16 சென்ட்டில் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு வந்து 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு பால்கனி இருக்குது, இங்கே ஒரு பால்கனி இருக்குது. ஸோ பால்கனிலே வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. அதுபோல் ஸ்ட்ரைப் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வீட்டுக்கான மெயின் கேட்டுங்க. ரேம்ப் இருக்குது கார் போகிறதுக்காக. மெயின் கேட் வந்து ஃபோல்டபுள் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஒரு காப்பர் வித் ப்ளூ கலர் டிசைன்ஸில் ஒரு மைனஸ் டிசைன்ஸ் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் ஒர்க்கோட நல்லா கலர்ஃபுல்லான ஃபோல்டபுள் கேட்டாக ஹெவியான மெட்டல் ரெடி பண்ணி ஃபிட் பண்ணியிருக்காங்க. மேலே வந்து ஒரு கலர்ஃபுல்லான லைட்டு மாட்டிருக்காங்க, பில்லர் லைட் மாட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு கார் பார்க்கிங்கோட அளவெல்லாம் பார்த்துடலாம் வாங்க. இந்த கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இங்கே வந்து 16க்கு 15ங்கிற அளவில் போர்ட்டிகோ ஸ்பேஸ் அமைஞ்சிருக்கு. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரி செக்டு பேட்டர்னில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸாக உபயோகப்படுத்தியிருக்காங்க. அந்த இடத்துல வந்து இபி மீட்டர் பாக்ஸ் இருக்குது. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் கோல்டன் பாம் கலரில் இருக்குங்க, நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. அதுபோக இந்த மாதிரி பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிபெட்டல்ஸ் சீலிங்லேருந்து ஃப்ளோரிங் வரைக்குமே கார் பார்க்கிங்கில் அமைஞ்சிருக்கு. ஒரு எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான டெக்ஸ்சர் டிசைன்ஸ் பெயிண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ளூ, அப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் இந்த சைட்லேயும் ப்ளூ. அது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்லைட் கொடுத்துருக்காங்க. நம்ம டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் கூட இங்கே வச்சுக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே பெயிண்ட் ஒர்க்கு. இது வந்து இந்த வீட்டோட ஜலமூலையில் இங்கே வந்து போர்வெல் இருக்குது, வாட்டர் சம்ப் எல்லாமே இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே பைப்பும் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நம்ம டியூப் போட்டு நம்ம தண்ணி பிடிச்சிக்கலாம். ஸோ எல் டைப்பில் அமைஞ்சிருக்கு இந்த போர்ட்டிகோ ஏரியா. இந்த இடத்துல அப்படியே போர்ட்டிகோவில் இந்த கடைசியில் வந்துட்டிங்கன்னா இங்கே செட்பேக் ஏரியாவில் கடைசியில் இந்த வீட்டுக்கான அவுட்ரு பாத்ரூம், அப்புறம் துணி துவைக்கிறதுக்கான கல் எல்லாமே இருக்குது. இது வந்து இந்த வீட்டோட அவுட்ரு பாத்ரூம். வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க இந்த அவுட்ரு பாத்ரூமுக்கு. இந்த அவுட்ரு பாத்ரூமோட அளவு பார்த்திங்கன்னா 5க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இண்டியன் கிளாஸ் டைப்பில் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஃப்ளோரிங்க்கும் வாலுக்கும் வந்து ஒரே மாதிரியான பேட்டர்னில் ஆன்டிஸ்கி டைல்ஸ், கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸும் கொடுத்துருக்காங்க. வீட்டை சுற்றி நல்லா நடந்து வரலாங்க, அந்தளவுக்கு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வீட்டோட மெயின் டோர் போய் பார்த்தலாம். வீட்டோட மெயின் டோர் வந்து வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட மெயின் டோரை ஒரு ஹைலைட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குங்க. 8 அடிக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், 8 அடிங்க. பெரிய மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே நிலவு கதவு ரெண்டுமே தேக்கு மரம் தான். வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இங்கே வந்து கிரானைட் கொடுத்துருக்காங்க. 2 படிக்கிட்டே போகிற மாதிரி கிளாஷ் ஃபினிஷிங் கிரானைட் லே பண்ணியிருக்காங்க. சைடில் வந்து இந்த மாதிரி டிசைனர் கிளாஸ் மாட்டி வச்சுருக்காங்க. நீட்டான டிசைனில் கர்விங் கொடுத்து ஒரு 8 அடிக்கு பெரிய தேக்கு மரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய டோர் மாட்டி வச்சுருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்த்தலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது 16க்கு 16 அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட லிவிங் ஹாலுங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே இந்த மாதிரியான 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிபெட்டல்ஸ் உபயோகப்படுத்தியிருக்காங்க. சீலிங்கில் அட்ராக்டிவான ஒரு ஃபால் சீலிங் ஒர்க், கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க்கோட செம்மையாக இருக்குது. கோல்டன் கலரில் வார்ம் லைட்டு, ஸ்ட்ரிப் லைட்ஸு நிறைய மாட்டி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல சென்டரில் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க, டெக்கரேட்டிவ் லைட்ஸ். ஸோ ஃபால் சீலிங் ஒர்க் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது. விண்டோஸுமே பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் வெளிச்சத்துக்காக 2 கொடுத்துருக்காங்க. வால்ஸுக்கு வந்து லைட் எல்லோ கலரில் பெயிண்டிங் ஒர்க்கு, நல்லா வெளிச்சமாக இருக்குது இந்த வீடு பொறுத்த வரைக்கும். அங்கே ஒரு விண்டோ இருக்குது எக்ஸ்ட்ராவாக. இதெல்லாமே பார்க்குறது உட்டன் விண்டோ தாங்க, உட்டன் விண்டோ. அப்புறம் வந்து இந்த மாதிரி டிசைனர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க விண்டோஸ்க்கு எல்லாமே. நல்லா சூப்பராக இருக்குது, வெளிச்சம் நல்லா கிடைக்குது. அதுபோக இங்கே பார்த்திங்கன்னா பெரிய மல்டிமீடியா டியூன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வால் ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளூட்டட் பேனல்ஸ்லேயே பேக்ரவுண்டை ரெடி பண்ணி மல்டிமீடியா டியூன் அட்டகாசமாக வந்துருக்கு. ஒரு கிரே வித்து லைட் ஒயிட் கலரில் மல்டிமீடியா டியூனிட் பேஸ் கேபினெட். சைடில் வந்து ஷோகேஸ் திங்ஸில் வச்சுக்கிற மாதிரியான செல்ஃப் 2 கொடுத்துருக்காங்க. அட்ராக்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட டைனிங் ஏரியா கிச்சன் பார்த்துடலாம்.
கிச்சன் வந்து இந்த வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் இருக்குங்க. இதோட அளவு 11க்கு 10ங்கிற அளவில் நல்லாவே ஸ்பேஸாக இருக்குது. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து கவுண்டர் டாப் கீழே ஃபுல்லாமே அந்த ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் மாடலர் கிச்சன் ரெடி பண்ணியிருக்காங்க. வால் யூனிட் இருக்குது. பேக் சைடில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஃப்ளோர் செட் கிளாஸ் கொடுத்து கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் செஞ்சுருக்காங்க. லிண்டர் லெவலில் எல் ஷேப்பில் ஆர்சிசி லேப்டாப் வந்துருக்கு. சீலிங்கில் 11 அடி ஹைட்டில் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். வால் டைல்ஸ் எல்லாம் ஃபுல்லாமே சுற்றி 2 பக்கமும் பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து கிளாஷி ஃபினிஷிங்கில் வால் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சிம்னி மாட்டி வச்சுருக்காங்க. அது போக கார்னரில் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு ப்ரூஃப் மெட்டீரியலில் சிங்க் இருக்குது. நல்ல தண்ணிக்காக ஒரு டேப் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஆரோ பாயிண்ட் இருக்குங்க. வெளிச்சதுக்காக ஒரு உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. நல்லா ஸ்பேஸஸாக இருக்குங்க இந்த வீட்டோட கிச்சன் பொறுத்த வரைக்கும். ஃப்ளோரிங்க்கு சேம் அதே மாதிரி ஹாலில் யூஸ் பண்ண டைல்ஸ் தான். கிச்சன் பேக் சைடில் வர பேசேஜில் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டட் பேனல்ஸ் பேக்ரவுண்டில் கொடுத்து ஒரு மிரர் மாட்டி வச்சுருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பேஷனும் நீட்டான டிசைனில் இருக்குது. பக்கத்துலேயே டவல் ராடும் மாட்டி வச்சுருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோர் பார்த்தீங்கன்னாலும் 8 அடி ஹைட்டில் தான் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. பெரிய டோருங்க இந்த வீடு பொறுத்த வரைக்கும். எல்லாமே 8 அடி ஹைட்டில் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வீட்டோட கன்னி மூலையில் இருக்குது. இதோட மொத்த அளவு 11க்கு 11ங்க. வெளிச்சத்துக்காக 2 உட்டன் விண்டோஸ் மாட்டியிருக்காங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அப்போது சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்போது ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் ஒர்க்கும் இங்கே 2x4 வெட்டிஃபை டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீலிங் லெவல் 11 அடிங்க. பார்த்தாலே நல்லாவே தெரியுது. இந்த டோருமே 8 அடி ஹைட்டில் தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச்டு பாத்ரூமோட டோர். ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம் இது. இதோட அளவு 6க்கு 4ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. வெஸ்டர்ன் கிளாசட், அப்புறம் ஹேண்ட் வாஷ் பேஷன், பை ஃபிட்டிங்ஸ், டவல் ராட், ஷவர் யூனிட், கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ், வென்டிலேஷனுக்கான ஆப்ஷன்ஸ், விண்டோஸ் எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. ஃப்ளோரிங்க்கு ஆன்டி ஸ்டிட்டாச்சு. வாலுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் வித் கிரே கலர் தீமில் இருக்கக்கூடிய ஃப்ளாஷ் ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது எக்ஸ்ட்ராவாக இந்த வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க சின்னதாக. அடுத்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்காக இங்கே வந்து ஹாலில் ஸ்டெப் இருக்குது. ஸ்டெப்ஸுக்கு கீழே ஃபுல்லாமே ஸ்டோரேஜ் கேபினட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ் கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம யூபிஎஸ் எல்லாம் மாட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அது போக நம்ம வேறு ஏதாச்சும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறோம்னா நம்ம இங்கே வச்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே. இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி அமைஞ்சிருக்கக்கூடிய ஸ்டேர்கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே இந்த மாதிரி கிளாஸ் ஃபினிஷிங் கிரானைட். சைடில் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்டியில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துல ஒரு நல்ல ஒரு லாஞ்ச் இருக்குது. இந்த ஒன் சைடு வாலில் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லான பெயிண்டிங் ஒர்க் செஞ்சு சிஎன்சி லேசர் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டாப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஹேங்கிங் லைட், அட்டகாசமாக ஒரு ஹேங்கிங் லைட் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயும் ஒரு ஹேங்கிங் லைட் இருக்குது. சூப்பரான டிசைனில் மாட்டியிருக்காங்க. இது ஃபுல்லாமே மெட்டல் தாங்க. சிஎன்சி லேசர் கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் செகண்ட் பெட்ரூம், தேர்ட் பெட்ரூம், அப்புறம் பால்கனி ஏரியா போகிற மாதிரி இங்கே வந்து பேசேஜ் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குற இந்த பேசேஜோட அளவு பார்த்திங்கன்னா 8க்கு 16ங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. அது வந்து கடைசி பெட்ரூம். இந்த லாஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா கேபினட் செஞ்சு வச்சுருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரி இருக்குது. பெல் டிசைன்ஸோட ஒரு பூஜா கேபினட் சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இது அந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க. நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இதோட அளவு 11க்கு 20ங்கிற அளவில் மிகப்பெரிய மாஸ்டர் பெட்ரூமை கொடுத்துருக்காங்க. நல்லா லென்த்தாக இருக்குது இந்த மாஸ்டர் பெட்ரூம். ஆர்சிசி லேப்டாப் ஃபுல்லாமே லேப் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க சீலிங்கில். அதுபோக வால்ட்ரோப் கபோர்டும் இருக்குங்க. இந்த கார்னரில் வால்ட்ரோப் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு வென்டிலேஷனுக்காக ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. இங்கே ஒரு உட்டன் விண்டோ இருக்குது. இதுக்கான அட்டாச்டு பாத்ரூம் இது தாங்க. இதுக்கான டோர் தான் வெயிட்லெஸ் பிவிசி டோர் மாட்டி வச்சுருக்காங்க. 6க்கு 8ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏற்ற மாதிரி இந்த அட்டாச்டு பாத்ரூமும் நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது. பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங்க்கு கிரே கலர் காம்பினேஷனில் ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுபோக வெஸ்டர்ன் கிளாசட், ஹேண்ட் வாஷ் மிஷின், பை ஃபிட்டிங்ஸ், டவல் ராட், வெளிச்சத்துக்காக விண்டோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஸ்பேஸஸாக இருக்குது.
இந்த பெட்ரூமில் வந்து பால்கனி இருக்குங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே 2 பால்கனி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு பால்கனி, அப்புறம் ஓப்பன் பால்கனி ஏரியா இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூமுக்கான கவர்ட் பால்கனி ஏரியா. இதோட அளவு 7க்கு 11ங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் வந்து பேரப்பெட் வாலில் அதுக்கு பதிலாக எஸ்எஸ்டியில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி டிசைனர் கிளாஸும் மாட்டி வச்சுருக்காங்க. சின்னதாக ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க. டிசைனர் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. சீலிங் ஃபேன் மாட்டிக்கிற மாதிரி ராடு, அப்புறம் ஊஞ்சல் மாட்டிக்கிற மாதிரியான அந்த ஹூக்கு எல்லாமே இருக்குது இந்த பால்கனி பொறுத்த வரைக்கும். அடுத்தது நம்ம வீட்டோட தேர்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். தேர்ட் பெட்ரூம் லான்ச்சோட நார்த்தன் சைடில் இருக்குது. இந்த பெட்ரூமோட அளவு 11க்கு 16ங்கிறதுல இருக்குங்க. இதுவுமே என்ன பெரிய மாஸ்டர் பெட்ரூம் தான். வெளிச்சத்துக்காக இங்கே ஒரு விண்டோ, இங்கே ஒரு விண்டோ இருக்குது. இந்த லெவல் ஆர்சிசி லேப்டாப் எல்லாமே லேப்டாப்போடு கொடுத்துருக்காங்க. அப்போது நிறைய ஸ்பாட் லைட்டும் மாட்டி வச்சுருக்காங்க. இது வந்து தேர்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமுங்க. அதுக்கான டோரும் வெயிட்லெஸ் பிவிசி டோர் தான். 6க்கு 8ங்கிறது தான் இது இந்த அட்டாச்டு பாத்ரூமும் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு வேறு மாதிரியான பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஆன்டிஸ்கி டைல்ஸு, வாலுக்கு இந்த மாதிரி ஒயிட் வித் ப்ரௌன் கலர் இருக்கக்கூடிய கிளாஷி ஃபினிஷிங் செராமிக் டைல்ஸு, வெஸ்டர்ன் க்ளாசட் ஹேர் வாஷ் மிஷின், பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே மாட்டி ரெடியாக இருக்குது. கீசருக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. டவல் ராடும் இருக்குங்க. அடுத்து வீட்டோட காமன் பால்கனி ஏரியா பார்த்துடலாங்க. லான்ச்லேருந்து போகிற மாதிரி இருக்கும். இதான் கவர்ட் பால்கனி ஏரியா போகிற மாதிரி கொடுத்துருக்க டோர். இந்த டோர் ஓப்பன் பண்ணி வீட்டோட காமன் பால்கனி ஏரியா பார்த்துடலாம். நல்லா ஸ்பேஸியாக இருக்குது. 11க்கு 16ங்க இந்த கவர்ட் பால்கனி ஏரியாவோட அளவு. ஃப்ளோரிங்க்கு வந்து இந்த மாதிரி ஆன்டிஸ்கி டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் தெரிகிற மாதிரி நல்லா அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி எஸ்எஸ்டியில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் கலர்ஃபுல்லான ஸ்பாட் லைட் இருக்குது. கோல்டன் பாம் கலரில் நிறைய ஸ்பாட் லைட், ஊக்கு, ஊஞ்சல் மாட்டிக்கிற மாதிரி ஊக்கும் இருக்குது. இங்கேருந்து போகிற மாதிரி இந்த மாதிரி மெட்டல் ஸ்டேர்கேஸ் ஸ்பைரல் டைப்பில் ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லாவே ஸ்பேசியஸாக இருக்குது இந்த கவர்ட் பால்கனி ஏரியா. இப்போ நம்ம வீட்டோட டெரஸ் போய் பார்த்துடலாம். ஸ்பைரல் டைப்பில் ஹெவியான மெட்டலை ரெடி பண்ணி இந்த டெரஸ் போகிற மாதிரியான ஸ்டேர்கேஸ் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல வந்து காங்கிரீட்டில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. டெரஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெரக்கோட்டா பெயிண்ட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்லர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம இங்கே வந்து ஒரு வீடு கட்டி மேலே ஒரு ஃப்ளோர் எடுத்துக்கலாம், இங்கே ரூம்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கான பில்லர்ஸ் தான் இங்கே இருக்குது. கார்னரில் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டாண்ட் அமைச்சு கொடுத்து 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இங்கேருந்து காட்டுறேன்னு சொன்னேன். மேட்டுப்பாளையம் ரோடு அங்கே தாங்க மேட்டுப்பாளையம் ரோடு இருக்குது. இந்த வண்டியெல்லாம் போயிட்டுருக்கு பாருங்கள். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த கார் போகுது, நிறைய கார்ஸ் போகுது. இங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம வந்து மேட்டுப்பாளையம் ரோட்டுக்கு ரீச் ஆகலாம். எக்ஸாக்டாக இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை லொக்கேஷனில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சுற்றி பார்க்க முடியும் ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க. இந்த வீடு வந்து லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 86 lakhsக்கு இந்த வீட்டுக்கான பில்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்குது. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.